படுகிற வயத்து பதிலிருக்கிற எரிச்சலின் ஆவி, நெஞ்சு பதிலிருக்கிற எரிச்சலின் ஆவி எடுத்து படுகிறேன். இப்பொழுது கர்த்தராகிய தேவன் முழங்கால்களை தொடுகிறார், முழங்கால்களை தொடுகிறார். அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே. தேசத்தின் சபைகளில, தேசத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் இருக்கிற சபைகளில இப்பொழுது நீர் இறங்கி வீராக. இப்பொழுது இங்கே கையை தட்டினால் அங்கே அற்புதம் நடக்கட்டும். இங்கே கையை தட்டினால் அங்கே கேன்சர்கள் சுஸ்தமாகும். இது உலக திருச்சபை, இது உலகத்தினுடைய அஸ்திவாரம். இங்கே தட்டினால் அங்கே ஆசீர்வாத மழை வர்ஷிக்க பண்ணுகிறேன். உற்சாம கையை தட்டுங்களா. படுக்கையில் கிடப்பவர்கள் இதோ விழித்தெழுவார்கள் என்று கர்த்தராய தேவன் வரைக்கிறார். சர்பத்தின் ஆவிகளை கர்த்தர் பிடுங்கி எறிகிறேன். கையை தட்டுங்களா. சோர்ந்து போகாதபடிக்கு 10 நிமிஷம் கையை தட்டுங்களா. அல்லேலூயா. இந்த 10 நிமிஷம் தான் உலகத்துக்கு கடைசி வாய்ப்பு. இந்த 10 நிமிஷம் தான் உலகத்திற்கு கடைசி வாய்ப்பு. அல்லேலூயா சொல்லி கையை தட்டுங்களா. இது உலகத்தினுடைய தீர்ப்பு, இது உலகத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட். அல்லேலூயா. நீ என்னை திரும்பி பார்த்தால் நான் உன்னை திரும்பி பார்ப்பேன். என் சத்தத்தை நீ கேட்டால் உன் சத்தத்தை நான் கேட்பேன். என் சத்தத்தை நீ கேளாமல் போவீரானால் உன்னை வேரோடு, உன்னை வேரோடு, உன்னை வேரோடு பிடுங்கி எறிந்து அழிப்பேன் என்று கர்த்தராய தேவன் உரைக்கிறார். கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. 10 நிமிஷ ஜெபம் உலகத்திற்காக, தேசத்திற்காக, ராஜ்யங்களுக்காக, சபைகளுக்காக கையை தட்டுங்களா. உங்களுடைய கரங்களில் களைப்புகளை பிடுங்கி எறிகிறேன். சாத்தானுடைய தடைகளை இதோ கர்த்தர் உடைக்கிறேன். ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாக இதோ பலன் இறங்கட்டும். இப்பொழுது சபைகளில் அந்த கிறிஸ்துவனுடைய ஆவிகளை கர்த்தர் பிடுங்கி எறிவாராக. இப்பொழுது கையை தட்டலாம். மிக பெரிய ஒரு ஊழியக்காரர், ஒரே அட்டாக், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ஒரு கரவோசை. ஹல்லேலூயா. ஒரு ஒலியின் ஓசை. ஹல்லேலூயா. சபைகள் எல்லாம் தூய்மையாயி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். சபைகள் எல்லாம் தூய்மையாயி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. அது எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் நம்மை காண வேண்டும். இமய முதல் குமாரி வரை
இயேசுவின் இரத்தம் பாய வேண்டும். இமய முதல் குமரி வரை என் இயேசுவின் இரத்தம் பாய வேண்டும். என் இயேசுவின் இரத்தம் பாய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் நம்மை காண வேண்டும். ஒரு சாம கையை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆப்பிரிக்க தேசம் நிர்மூலமாகும். கையை தட்டுங்களாம். ஹல்லேலூயா. மேலே நாடுகளில் பெரும் சாவு. கையை தட்டுங்களாம். மேலே நாடுகளில் பெரும் அழிவுகள். கையை தட்டுங்களேன். விஞ்ஞானத்தில் பெரும் அழிவு உண்டாக போகிறது. கையை தட்டுங்களாம். ஹல்லேலூயா. scientific great disaster. hallelujah. கையை தட்டி 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 சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். ஒரு சம கையை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நின்றபடியே ஒரு வேத வசனத்தை வாசித்து அமரலாம். ஹல்லேலூயா. எபிரியர் ஹல்லேலூயா 4ஆம் அதிகாரம் 1, 2, 3. எபிரியர் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாய் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாதபடி கேட்டபடியினால் அவர்களுக்கு கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுவோம். நீ வாசித்த வேத புஸ்தகத்திலிருந்து எரேமியா 13ஆம் அதிகாரத்திலிருந்து உனக்கு பிடித்த ஒரு வேத வசனத்தை வாசி. அல்லேலூயா. பதிமூன்றாம் அதிகாரத்தில் 9வது வசனம் என்ன சொல்கிறது? இப்படியே நான் யூதாவினுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையையும் கெட்டு போக பண்ணுவேன். அல்லேலூயா. இப்போ யூதாவினுடைய பெருமையையும் எருசலேமினுடைய பெருமையையும் மிகுதியான பெருமையும் கெட்டு போக பண்ணுவேன். அல்லேலூயா. பின்வாங்கி போகக்கூடாது, பெருமை அடையக்கூடாது. அல்லேலூயா. இந்த 2 காரியங்களை குறித்து தேவன் என்று பேசுவார். ஒரு சம கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா,
அல்லேலூயா. வாரும் ஐயா போதகரே, வந்தமிட தங்கியிரும், சேரும் ஐயா பந்தியிலே, சேரும் ஐயா பந்தியிலே, சிறியவரா எங்களிடம், இந்த சிறியவரா எங்களிடம், ஒளி மங்கி இருளாச்சி, உத்தமரே வாருமையா, ஒளி மங்கி இருளாச்சி, உத்தமரே வாருமையா, களித்திரவு காத்திருப்ப, களித்திரவு காத்திருப்ப, காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய், வாருமையா போதகரே. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லி கையை தட்டுவோம். ஹல்லேலூயா. அப்படியே ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், நான் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போக பொருட்டாக, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டத்தக்கதாக அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பழைய சரீரம் ஒளிந்து போகணும், புதிய சரீரம் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மரித்தது போல நம்முடைய பாவங்களுக்கென்று அவர் வந்தார், இனி பாவம் செய்யாதபடிக்கு சிலுவையில் நின்றார். ஆகவே நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனுடைய அடையாளம் நம்முடைய பழைய சரீரத்தை கூட அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதாக விசுவசிப்போம். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்படாத ஒரு சரீரமாக நாம் இங்கே நின்று கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பரிசுத்த பிள்ளை என்று நான் விசுவசிக்கிறேன். எனக்கு ஒரு கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் பரிசுத்தம் அடைந்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவசிக்கிறேன். உற்சாகமாக கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் குறித்த 10 நிமிஷம் இதுவரைக்கும் வந்து சேரவில்லை. ஹல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டி, உற்சாகமாக கையை தட்டி, நல்லா தட்டி. ஹல்லேலூயா. உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக்கப்படத்தக்கதாய் கரவசை எழுப்பி 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 ஹல்லேலூயா. ஆவியான தேவன் கடந்து வந்து நிற்க முடியாதபடிக்கு கால்களை மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிற கால்களிலே என் பலன் தங்கும்படியா கையை தட்டுவோம். ஹல்லேலூயா. உம்முடைய பலன் கடந்து வரட்டும் தகப்பனே. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சப்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் கண்மலையில் பிரவேசிப்பார்கள். ஆண்டவருடைய சப்தத்திற்கு செவி கொடுக்காதவர்கள் நிலத்தோட நிலம், ஜலத்தோட ஜலம், பாதாளத்தோட பாதாளம், மலைகளோடு மலை சரிந்து போவார்கள் என்று, அழிந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உலகத்திற்கு மகா பெரிய அழிவு
உலகமே கண்டிராத அழிவு கையை தட்டுவோம். ஆசீர்வாதத்திற்கு மட்டுமல்ல, தேவனுடைய தீர்க்க தரிசனங்களுக்கெல்லாம் நீங்கள் கையை தட்ட வேண்டும். அது அழிவோ நன்மையோ தீமையோ, அவருடைய வார்த்தைகள் நிறைவேறும் வகையில் நீங்கள் கையை தட்ட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். கல்வாரியிலே நின்ற தேவனுக்கு பக்கத்தில் 2 கள்ளர்கள் சாட்சி. ஹல்லேலூயா. இன்று நல்லவர்களாகிய நீங்கள் சாட்சி. ஆண்டுடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு நீங்கள் தான் சாட்சி. ஏனென்றால் கண்ணால் பார்க்கிறீர்கள், காதால் கேட்கிறீர்கள். மற்றவர்கள் கண்ணால் பார்க்கவில்லை, காதால் தான் கேட்கிறார்கள். ஆகவே இந்த தீர்க்க தரிசனங்கள் தேசத்தில் நிறைவேறும் போது நீங்கள் ஜீவனோடு இருப்பீர்கள்.